ஹலோ ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இப்போ நான் வெந்தயக்கீரை போட்டேங்க. இந்த வெந்தயக்கீரை 7 நாளில் இப்படி நல்லா தழைஞ்சு வந்துருச்சுங்க. இது க்ரோ பேக் வாங்கி இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இன்றைக்கி சமையலுக்காக பருப்பு போட்டுட்டு, பருப்பில் இந்த வெந்தயக்கீரை போட்டு கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ நான் இந்த வெந்தயக்கீரையை அறுவடை பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரெஷர், சுகர், அல்சர் இந்த மாதிரி நம்ம கடையில் போய் மாத்திரை மருந்து வாங்காத படிக்கு நம்மளே வீட்டில் இந்த மாதிரி க்ரோ பேக்கு நம்ம கடையில் வாங்கி இந்த சுரபி நர்சரிக்கு நம்ம போய் வாங்கினோம்னா இந்த மாதிரி நமக்கு க்ரோ பேக்கு கிடைக்குங்க. இந்த க்ரோ பேக்கில் நம்ம வெந்தயக்கீரை ஈஸியாக நம்மளுக்கு வரும். 7 நாளில் நம்ம இப்படி அறுவடை பண்ணலாம். இதை நம்ம பருப்பு போட்டு, பருப்பில் வெந்தயக்கீரை நல்லா கழுவிட்டு, பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பெருங்காயம், சீரகம் இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம வெந்தயக்கீரையை பருப்பும் போட்டு நல்லா கடைஞ்சோம்னாக்க சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வெந்தயக்கீரை போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நமக்கு செலவு இல்லாதது. நம்ம போய் கீரை கடையில் நம்ம வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வீட்லேயே நம்ம வச்சு வளர்த்தணும்னா நல்ல தண்ணியில் காலையில் நம்ம நல்ல தண்ணி ஊற்றணும்னா சூப்பராக வருங்க. இந்த வெந்தயக்கீரை பாருங்கள், நமக்கு இவ்வளோ கீரை இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம பறிக்கலாம். அது இந்த க்ரோ பேக்கு அப்படியே இருக்குது. அப்புறம் இது போட்டு இந்த வெந்தயக்கீரை போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. இந்த வெந்தயக்கீரை போட்டு 3 நாள் தான் ஆகுது. இன்னும் 3 நாள் கழித்து நான் இதை பறித்து நம்ம பருப்பில் போட்டு கீரையாக சமைக்கலாம், பொரியல் பண்ணலாம். நம்ம ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போமா? ஓகே.